செய்ய சொன்னாலும் நம்ம அச்சையை செய்ய மாட்டான். ஒரு வார்த்தை முடிவு பண்ணிட்டு அந்த பேச்சு அவளே கேட்க மாட்டான். நான் சொன்ன மாதிரி ஓரமாக கிடக்குறேன்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லி எஸ்கேப்பா? பிரவீன் அவள் சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டா. நான் சொன்ன மாதிரி ஓரமாக கிடக்குறேன்னு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு சூட்சமாமா, இப்படியா எஸ்கேப் ஆகிற அப்படின்னு. ஆக்சுவலி இதெல்லாம் சிறுவண்டுன்னு நினைக்கிறேன். எந்த கேப்பில் போகுந்தாலும் வந்துடுறாளே. சுஜாதா வரல, பாலனை காணோம், விக்கி இல்லை, குமாரண்ணா இல்லை. குமாரன் என்ன பண்ணுறாங்களோ. இன்னைக்கு மீனாமா உங்கள் வீட்டில் கலகலன்னு இருக்கும். நீ யார் தேர்ந்தெடுத்து நல்ல பொண்ணை பார்க்க மாட்டேன்னு நான் பார்த்து தரேன். அப்படியா? பிரவீனுக்கு பொண்ணு பார்த்து தரியா? நல்லா பாரு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கலாம். நம்ம சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி பொண்ணு பார்க்கலாம் பிரவீனுக்கு. முக்கியமாக நாத்தனாருங்க பேச்சு நல்லா பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கலாம். ஒரு முக்கியமான கண்டிஷன், ஆரஞ்சு நிறத்தில் இருக்கணும். பொண்ணு எப்படி இருக்கணும்? ஆரஞ்சு நிறத்தில் இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 வேளை தோசை சாப்பிடணும். இதெல்லாம் பின் குறிப்பு எழுதி வச்சுக்கணும். ஏன் யாரையும் காணும்? சரி, ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. நான் வந்து சுட்டும் நான் அதை ஷேர் பண்ணிட்டு வரேன். பிரியாம்மா சொல்லுப்பா. ஹாய் அக்கா, 5th லைக், தேங்க்யூ. தாரணிம்மா எப்படி இருக்கீங்க? உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா என்ன? ஆமாம், அவனு கேட்கணும் தாரணிம்மா. நிஜமாவே வந்து அந்த பச்சை குத்தி இருக்கா எங்கள் செஸ்ட்டில்? உங்கள் ஃபேஸு, அப்புறம் ஐ லவ் மை ஒய்ஃபு, அந்த மாதிரி நிஜமாவா? சூப்பராக இருக்கே. ஃபைனக்கா, நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். ஆரஞ்சு நிறம்தான் அக்கா. ஆரஞ்சு தோலை எடுத்து அந்த பொண்ணு பாடி ஃபுல்லாக ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிடுவோம். நான் ரொம்ப சிம்பிளாக யோசித்தேன். ஆரஞ்சு நிறத்தை எடுத்து பெயிண்ட் எடுத்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து விட்ருவோம். பிரியாம்மா, நீ ஏன் க்ரையும் பண்ணுற? ரொம்ப மிஸ் பண்ணுறாக்கா. அப்படி தானே இருக்கும். கொஞ்ச நாள் தான், இல்லை சரியாயிடும். நீங்கள் பெங்களூர் வந்துடுங்க, இல்லை அவரை கல்கத்தாவை கூட்டிகிட்டு போயிடுங்க. நல்லா இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க அக்கா. என்னோட ஒரு கமெண்ட் படிக்கலன்னா படிச்சிட்டேன்னு. ஆரஞ்சு நிறத்தில் வச்சு ஒட்டிடுவோம். விஆர்பிக்கு ஒரு குடிசையா? விஆர்பி இருக்கிற தூக்கிட்டு போகிற மாதிரி. இது புரியலை. குட்டச்சியா? ஒரு குட்டச்சியை பார்த்து இடுப்பில் தூக்கிட்டு போகிற மாதிரியா? அப்படிப்பா, நான் பார்த்ததே இல்லை. நான் பிரவீனை பார்த்ததே இல்லை. அவள் ஹைட் இல்லையா அப்படின்னு தெரியல. ஆமாக்கா, எல்லாமே பிரச்சனை. தாரணி அக்கா, நான் ஒருத்தி இருக்கேன். அதுக்கு நீ ஹாய் சொல்லியிருக்கணும். அக்காவுக்கு சொன்னியா? சூப்பர். உண்மை அக்கா. ஆமாம், வாட்ஸ்அப் நம்பர் வேணும் கொடுங்க. நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பாருங்கள். தேங்க்யூடா, கேட்டதுக்கு தேங்க்யூ. ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தாரணி அக்கா ஹாய். அக்ஷயா ஹாய். சூப்பர். சாப்பிட்டீங்களாம்மா? இங்கே தான் இருக்கேன். சாரி, நான் உங்கள் ஆள் இங்கே தான் இருக்காரு. நாங்கள் இருக்கிற பெங்களூரில். நீங்கள் தான் கொல்கத்தாவில் இருக்கீங்க. என்ன லன்ச் டைமா தாரணிக்கு? தமிழ் வெளி ஹாய் சிஸ்டர். ஹாய் மின்னல். தமிழ் வெளி சிஸ் டிவிஎஸ் அங்கே இருக்கான் ஒருத்தன் வருவான் பாருங்கள். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? உங்கள் ஷார்ட்ஸில் நீங்கள் மாமாலாம் சூப்பராக இருக்கீங்க. மாமாவுக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொன்னேன். நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு. ஹாப்பி பர்த்டேக்கு ரொம்ப லேட்டாக பிரியாணி பண்ணிட்டு இருந்தீங்க, என்னாச்சு?